பையனோ பொண்ணோ குறைந்தபட்சம் 18 வயசு ஆகிற வரைக்கும் பெற்றோர்களுடைய டிஜிட்டல் கண்காணிப்பில் தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஜென்சி கிட் இருந்தா, அண்டர் ஏஜ் கிட் இருந்தா உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த அறிவியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு உங்களுடைய கடந்த காலத்தை போய் மாத்தி எழுதலாம், இன்னொன்னு உங்க குழந்தைங்களுக்கு இப்பவே உதவி பண்ணிடலாம். அவங்களுடைய மனசை, கடந்த காலத்தை எப்படி மாத்தி எழுதுறது, பிளஸ் நிகழ்காலத்தை எப்படி அமைச்சுக்கிறது, அவங்க வாழ்க்கையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது. அதனாலதான் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு ஆண் பிஎஸ்எஸ் அட்டன் பண்ணாருன்னா அந்த ஒருத்தர் என்லைட்டன் ஆவார். ஒரு தாய் பிஎஸ்எஸ் அட்டன் பண்ணா அந்த குடும்பமே என்லைட்டன் ஆயிடும். அந்த அம்மாக்கு உள்ள ஞானம் வந்துருச்சுன்னா சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஞானத்தை வச்சு கொடுத்துருவீங்க. அந்த அம்மாக்கு தெரியும், சோத்தோட சேர்த்து இந்த ஞானத்தை எப்படி வச்சு பையனுக்கும் பொண்ணுக்கும் கணவனுக்கும் மாமியாருக்கும் சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்துறோம்னு சத்தியமா சொல்றேங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் எனக்கு சின்ன வயசுலயே இதெல்லாம் வச்சு 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 கொடுத்து விட்டாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானவங்க தான். ஆனா என்னுடைய வாழ்க்கை சூழல் அழகா அமைச்சு கொடுத்துட்டாங்க.